அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கிதாபின் பெயர் உம்தத்துஸ் சாலிக் வ உத்தத்துன் நாசிக் என்பதாகும். இக்கிதாபினுடைய பாடமாக கிதாபுல் பை', வியாபாரம் சம்பந்தப்பட்ட அந்த பாடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். பாடமாக 217வது பாடமாக அல்லாஹினுடைய அருளால் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். இதுவரை 216 பாடங்களை பார்த்து விட்டோம். 217வது பாடமாக இரண்டாம் பகுதி பாபு ஷுஃபாத்தி 216வது தலைப்பையே இதற்கு மீண்டும் வைத்திருக்கிறோம். அதில் பகுதி இன்னும் மீதம் இருக்கின்றன. 216வது பாடத்தினுடைய, அதாவது கூட்டு வியாபாரம். ஒரு இடத்துல அல்லது ஒரு பூமியில் அல்லது ஒரு வீட்டில் அதில் 4 பேருக்கு பங்கு இருக்கிறது. இது தன்னுடைய 4 பேர்களில் பங்கு இருக்கக்கூடிய அந்த பங்காளிகள் தனது பங்கை வேறொருவருக்கு விற்பது, அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். இரண்டாம் பகுதி மிச்ச மீதியை பாபு ஷுஃபாத்தி என்ற இந்த பாடத்தில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய கல்வி பயணத்தை இலகுவாக ஆக்குவானாக. இப்பொழுது பாடத்தினுடைய முன் சுருக்கத்திற்கு நாம் செல்வோம். இது நம்ம முன்னாடி உள்ள அந்த பகுதி பாடத்தை நாம் படித்தோம் தெளிவாக. இப்பொழுது நாம் மீதம் பகுதியை பாபு ஷுஃபாத்தி, ஒரு இடத்திலோ ஒரு பூமியிலோ ஒரு வீட்டிலோ 4-5 பேருக்கு கூட்டாக, 2 பேரை விட அதிகமாக மனிதர்கள் அதிலே கூட்டாக அவர்களுடைய பங்கு இருக்கிறது. தனது பங்கை வேறொரு நபருக்கு விற்குதல் என்பதை பற்றியுள்ள அந்த பாடத்தில் முதல் பகுதியை 216வது பாடத்தில் நாம் பார்த்தோம். மீதி இரண்டாம் பாகமாக, அதாவது பாப் ஷுஃபாத்தி, அதே அந்த கூட்டு வியாபாரம் என்ற அந்த தலைப்பிலே இரண்டாம் பகுதியாக இதை நாம் போட்டு இருக்கிறோம். இந்த பாடத்தை இந்த பாடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது முன் சுருக்கம் என்ன அப்படின்னா, சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது பங்குதாரருடைய பங்கு பிரிக்கப்பட்டதற்கு பின்னால் அம்மல் மலிக்கில் மக்சூம், இது ஒரு நிலை. இரண்டாவது நிலை, அந்த அவருடைய உதாரணமாக ஒரு ஏக்கரில் இவருக்கு பாதி ஏக்கர்னு வைங்களேன், உதாரணத்துக்கு தான் சொல்கிறார். அவில் பினா உல் கிராஸ், அதில் கட்டணம் கட்டியிருக்கிறாரு, ஷெட்டு போட்டிருக்க, கூரை அமைச்சிருக்கிறாரு, கூரை கீழே இது போட்டு மேலே கூரை அல்லது தகரம் போட்டிருக்கிறாரு ஒரு கட்டடம், அல்லது மரம் நட்டியிருக்கிறாரு. இது ரெண்டுமே இதா புய் ஆமுன் ஃப்ரீதனி, தனித்தனியாக ஒரு நபருக்கு விற்கப்பட்டுடுச்சு ரெண்டுமே. அப்படிப்பட்ட அந்த பங்கு ஒருவருக்கு இருக்கு. இது ஒரு 2வது சூரத். 3வது சூரத் என்ன, அவு மா தபுத்துல் பில் கிஸ்மதி மன்ஃபஅத்துல் மக்சூதத்து கல் பிஹரி வத் தரீகில் வையகி. இந்த கருத்தை நம்ம பாடத்திலேயே படிக்கலாம். இதில் சுருக்கமாக கருத்து என்ன அப்படின்னா, அதாவது அவர் பங்கு போடப்பட்டு இவருக்கு அவருடைய பங்கு வந்ததற்கு பிறகு அந்த இவருக்கு பங்கு உள்ள அந்த பகுதியில் தான் கிணறு இருக்குது, நெருக்கடியான பாதை இருக்குது. அதாவது அந்த இடத்துல எந்த ஒரு பிரயோஜனத்தையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியாக இவருக்கு பங்கு பிரிக்கப்பட்ட அந்த பகுதி ஆகியிருக்குது. இது 3வது அந்த நிலை. 4வது நிலை என்ன அப்படின்னா, அவு மா முலிக்க பிகைரி முஆவலத்தின் கல் மௌஹிபி. இது 4வது நிலை என்ன சொல்றாருன்னா, அந்த பங்குதாரரிடமிருந்து அவர் இன்னொருத்தர் வாங்கினார் இல்லையா இடத்த, அந்த வாங்கியவருக்கு பங்குதாரர் பணத்தை பகரத்தை வாங்கலை, என்ன செஞ்சிட்டார், அன்பளிப்பாகவே கொடுத்துட்டார். இது 4வது நிலை. 1 2 3 4, இது 4வது நிலை. 5வது நிலை என்ன, அவு மாலம் யுஅலம் கதுரு சமனிஹி. அந்த இடத்தினுடைய அந்த கிரயத்தினுடைய கூலி எவ்வளவு, அந்த இடத்தினுடைய மதிப்பீடு பணம் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 5வது நிலைமை. 6வது இப்படி 5 நிலைமைகள்லையும் அதில் அந்த அந்த பங்கு அதில் பங்கை வாங்கக்கூடாதுங்கிறார். அந்த பங்கை என்ன செய்யக்கூடாது, வாங்குபவர் வாங்கக்கூடாது. ஏன்னா அதனால் வாங்குபவருக்கு நட்டம். ஏன்னா 3வது நபர் இது அதாவது பங்குதாரர்லேருந்து அந்த பங்கை வாங்கக்கூடாது. மொத்தத்தில் இந்த சூரத்தில் அமைப்பில் உள்ள பங்கை இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாதுன்ட்டாங்க. அவ்வளோதான். அடுத்து இதில் இன்னும் சில விஷயங்களையும் பேசுகிறார்கள். என்ன அப்படின்னா, அந்த கட்டடத்தோட அந்த பகுதி அந்த பங்கை வாங்குறாருல இன்னொருத்தர், வாங்கும் பொழுதோ அந்த கட்டடம் மரம் இதோட சேர்ந்து வாங்குறத தான் வாங்கலாம், அது நட்டம் இல்லை வாங்குறவருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு இந்த பாடத்தில். அடுத்து அப்படி வாங்கிறது கூடுங்கிறாரு. இதில் அதான் இந்த கருத்து. ஒயின் பியல் பினாஉ,
அவள் ஹராசு மல் அரதி அகதஹு பிஷுஃபாத்தி தபஅல்லாஹ. நான் சொன்ன இதே தான். கட்டடத்தோட அந்த அந்த பங்குதாரருடைய பங்குல வந்து அந்த பகுதியில் அந்த அவருக்கு உரிய அந்த பகுதியில் அந்த பூமியில் வந்து கட்டடம் இருக்குது, அதை மரம் நட்டி இருக்கிறாரு, இதோட சேர்த்து வாங்கலாம். அப்படி விற்றா வாங்கலாம், தப்பு இல்லைங்கிறார். சரி, ரைட். இது ஒரு மசாலாவை நம்ம இதுவரை நாம் முன் சுருக்கத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்து இப்போ அவருடைய பங்கு பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால் உடனே என்ன செய்யும், நாங்கள் போய் ஆஜராகி அவருடைய பங்கை வாங்கிடணும். தாமதமான பங்கு கிடைக்காது. அது மாதிரி தவணை முறையில் அவருக்கு பங்கு, அந்த பங்கு பிரிக்கப்பட்டாலும் தவணை முறையில் அந்த பங்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அங்கே பங்கு பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால், இப்போ அந்த நேரத்தில் இஷ்டம் இருக்குது, வேகமாக போய் வாங்குறதால வாங்கலாம், தாமதமாக வாங்குறதால வாங்கலாம், பணத்தை கொடுத்து தானே வாங்குறது. அதனால் சரி, இப்போ ஒருவருக்கு செய்தி கிடச்சிச்சு தன்னுடைய பங்கை விற்கப்படுவதாக. ஏன்னா அவரால் வர முடியாத சூழல் என்று சொன்னால் வக்கீலை ஏற்படுத்தி அதற்குண்டான அந்த இடத்துல போய் சேர்ந்து தன்னுடைய பங்குக்குண்டான அந்த பங்கை வாங்கிட்டு வந்துடணும், இல்லாட்டினா கேன்சல் ஆகிடும். அது மாதிரி இப்போ ஒரு தடவை ஒரு 4-5 பேர் பங்கு, அதில் ஒருவருடைய பங்கை இன்னொருக்கு வித்துட்டார். அப்போ வித்துட்டார் என்று சொன்னால் வாங்கியவர் என்ன செஞ்சார், தான் இஷ்டத்துக்கு கட்டணம் கட்டினார், அதில் மரம் நட்டினார் என்று சொன்னால், இப்போ இப்போ பங்கு வந்து கொடுக்கும்போதோ இப்போ அந்த அவர் நட்டின அந்த மரம், அந்த கட்டடம், இதையெல்லாம் என்ன செய்யலைன்னா அவருக்கு அப்படியே கொடுத்துடலாம். அதுக்கு பங்குதாரர் அவர் இஷ்டப்பட்டால் கொடுக்கலாம். ஏன்னா இல்லை இடிச்சுக்கிட்டே கொடுக்கலாம். இல்லை அவருக்கு அவருடைய அந்த இடத்துல அவர் பயன் அனுபவிச்சிருக்கிறார் இல்லையா, அந்த கட்டடம் கட்டி வாங்கினவர், அதற்குண்டான கொஞ்சம் கொஞ்சம் இழப்பீட்டுக்கு அவர் பொறுப்புதாரியாக ஆகி என்ன செய்கிற, பொறுப்புதாரியாக ஆகுதல். அதாவது அதற்கு நீ கொஞ்சம் பணம் தத்தா, அவர் தான் அதுக்கு பொறுப்புதாரி, முஸ்தரி தான் அதுக்கு வாங்கினவர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் அவருக்கு இஷ்டம் இருக்குது, அது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படி. சரி, வாங்கியவர் ஒரு 4-5 பங்குதாரர், ஒரு பங்குதாரர் தனது பங்கை வேறொருக்கு வித்துட்டார் என்று சொன்னால், இப்போ வாங்கியவர் என்ன செய்கிறாரு, அவருடைய பங்கை என்ன செய்கிறாரு, அவருடைய இடத்த அவர் வந்து அன்பளிப்பாக வேறொருக்கு கொடுக்கிறார், அல்லது அதை அவருடைய இடத்த அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃபு செய்கிறார். 2. 3வது அவர் இடத்தை விற்கிறார் வேறொருக்கு. 4வது குறையுடனே அவர் ரிட்டர்ன் பண்ண போறார் என்று சொன்னார். இந்த 4 சூரத்திலையும் அந்த பங்குதாரி, அது எந்த பங்குதாரரிடம் இருந்து இந்த 3வது நபர் 2வது நபர் வாங்கினாரே, அந்த வாங்கிய 2வது நபர் அவரிடத்திலேயே கொடுத்தவர் பங்குதாரர், அவர் எந்த எந்த 2வது நபர் எந்த எவரிடத்துல, எந்த முஸ்திரி இடத்துல அந்த இடத்தை விற்றாரோ அந்த வாங்கியவரிடத்திலேயே அவர் என்ன செய்யலாம், திருப்பி அன்பளிப்பாக கொடுத்தா எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி வாங்கலாம். அது மாதிரி வேற என்னென்ன, வக்ஃபா கொடுக்குறதா இருந்தால் எனக்கே கொடுத்துருப்பா, அது மாதிரி விற்கிறதா இருந்தால் எனக்கே விற்றுருப்பா, குறையில்ல அந்த இடம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணனா என்கிட்ட கொடுத்துரு, நானே வாங்கிக்கிறேன் என்று அவர் வாங்கக்கூடிய உரிமையும் பங்குதாரருக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி, பங்குதாரர் இறந்து விட்டார், இப்போ அவருடைய வாரிஸ் வரணும். வாரிஸ் வர்றதுக்கு லேட் ஆனால் மிச்சமுள்ள பங்குதாரர்கள் இறந்து போனவருடைய பங்கை எடுத்துக்கொள்வார்கள் அல்லது விட்டு விடுவார்கள் இறக்கப்பட்டு. இதையெல்லாம் இந்த பாடத்தில் ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த பயணம் சிறக்க அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்காக வேண்டிய ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. QR ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. நன்மையில் முந்திகொள்வோம், ஒன்று சேர்வோம் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா உங்களுடைய அந்த உதவிக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உயர்ந்த கூலியை தந்தருள்வானாக. உங்களது எல்லா விதமான ஆபத்துகளையும் உங்களை விட்டும் அல்லாஹ் இல்லாமல்லாக்கி ஈரோடுகளும் நன்மை பெற்றவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கி வைப்பானாக. கடன் அற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் அல்லாஹ் நோயற்ற வாழ்வையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் சென்று அந்த விஷயங்களை தெளிவாக நாம் பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய கல்வி அல்லாஹ் நமக்கு விளங்கும் ஆற்றலை கொடுப்பானாக. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. அம்மா அடுத்து பேசுறாங்க. அம்மல் மில்குல் அல் மக்சூமு, இது ஒரு தனி சட்டம், இதெல்லாம் வந்து கூடாதுங்கிறது தனி சட்டம். அம்மல் மில்குல் மக்சூமு, அது மாதிரி பங்கு பிரிக்கப்பட்ட அந்த சொத்து, இந்த 3 நபர்களுக்கு பங்கு இருந்துச்சு, அந்த ஒவ்வொருவர்களுக்கும் இவ்வளோ பங்குன்னு சொல்லி பிரிக்கப்பட்டது அந்த வீட்டில். உதாரணமாக அந்த வீட்டில் பாதி இவருக்கு, அந்த வீட்டில் மிச்ச பாதியில் கால் பகுதி இவருக்கு,
அந்த கால் பகுதி இன்னொரு என்று 3 பங்கு பிரிக்கப்பட்ட அந்த பங்காகிறது. உதாரணமாக ஒருவருக்கு அரைப்பங்கு என்று வைத்துக் கொள்வோமே, ஒருவருக்கு அந்த அரைப்பங்கு உடையவர் இருக்கிறார், அந்த பங்கு அவில் பினாவு வல்கிராசு, அல்லது அந்த வீட்டில் அந்த பூமியில கட்டடம் கட்டினாரு, அந்த அந்த அதாவது ஒரு பூமியில தான் பங்கு இருக்குது 3 பேருக்கும். அதில் என்ன செஞ்சாரு, கட்டடம் கட்டினாரு. ஒல் ஹிராசு, இன்னும் மரம் நட்டி இருந்தாரு அந்த பங்குதாரர். இதா பியா முன்ஃபரிதைனி, இந்த மரமோ கட்டிடமோ விற்கப்பட்டால், முன்ஃபரிதைனி தனித்தனியான நிலையில் விற்கப்பட்டால் என்று சொன்னார். இது ஒரு சூரத். இப்படி ஒரு சூரத் அந்த பூமியில நடந்திருக்குது. அவு மா தபுதுரு பில் கிஸ்மதி, அல்லது பங்கு போடுவதை கொண்டு என்ன செய்யப்படும், என்ன செய்ய வீணாகுமே, மன்ஃபாத்து அல் மக்சூதத்து, நாடப்பட்ட அவருடைய அந்த பங்குனுடைய இடத்தில், அந்த பங்கு போடப்பட்ட இடத்தினுடைய அந்த பிரயோஜனம் வீணாகுமே. பங்கு பிரிப்பதால் 3 பேருக்கு பங்கு இருந்துச்சு, பங்கு பிரித்து வருவதை கொண்டு, பங்கு பிரித்து வருவதால் நாடப்பட்ட அந்த அவருடைய அந்த பங்கில் வரக்கூடிய பிரயோஜனம் இருக்கிற அது வீணாகும் பங்கு பிரிப்பதால். எப்படி வீணாகுது? உதாரணமாக கல்வேறு, உதாரணமாக கிணற்றை போல, ஒத்தரீக்கு வையி, அது மாதிரி நெருக்கடியான பாதை, அந்த பாதையை புழங்க முடியாது, அந்த பாதையை புழங்க முடியாது, நெருக்கடியான பாதையாக இருப்பதை போல அந்த பாதையை புழங்க முடியாது. இந்த மாதிரி மன்ஃபாத்து அடையக்கூடிய அந்த சூழல் இந்த பங்கு பிரிப்பதற்கு பின்னால் கெட்டு போகுமே. உதாரணமாக கிணறு இருக்குது, கிணறுடைய பகுதி இவருக்கு வந்துச்சு, அப்போ அந்த பூமியில் இருக்க முடியாது, கிணறு மட்டும்தான் இவருக்கு கிடைக்கும். அதில் என்ன பிரயோஜனம்? நெருக்கடியான பாதை இருக்குது, அந்த பூமியில் கட்ட முடியாது வேற எதையுமே. அந்த மாதிரி வீணாகுமே அந்த இடத்தினுடைய அந்த வேலி, அந்த இடத்தின் மூலமாக வரக்கூடிய பிரயோஜனம். அந்த மாதிரி ஒரு பங்காக ஆயிருக்குமையானால், இந்த 3 சூரத்து சொன்னார். பங்கு பிரிக்கப்பட்ட பங்கு, அடுத்து அந்த பங்கு பிரிக்கப்பட்ட இடத்துல அந்த மரமோ ஏற்கனவே அவர் நட்டியிருந்தார், கட்டடம் கட்டியிருந்தார், ரெண்டுமே வேற ஆளுக்கு விற்கப்பட்டுருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல், அந்த மாதிரி ஒரு மரம், அது மாதிரி கட்டடம் இருக்குது. அவுமா முலிக்க பிகைரி முஆவலத்தின், அதாவது பகரம் இல்லாமல் எந்த ஒரு வஸ்துவை சொந்தமாக ஆக்கப்பட்டதோ, மௌஹூபி, அதாவது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட வஸ்துவை போல. அதாவது பங்குதாரர் இன்னொருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார், இது தர வேண்டாமா, நான் அன்பளிப்பாக கொடுத்தரன்னு சொல்றார். இந்த மாதிரி ஒரு பங்கு, பங்குதாரருடைய பங்கு. அவு மாலம் யுஅலம் அல் கதுரு தமனிஹி, அந்த இடத்தினுடைய கிரயத்தினுடைய அளவு அறியப்படாதே, அப்படிப்பட்ட அந்த ஒரு பங்கு, அந்த இடத்தினுடைய பங்கு. இதெல்லாம் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு சூரத்துகள் நிலைகள். பலா ஷுஃபஅத ஃபீஹி, அப்ப இந்த மாதிரி பங்குதாரர்களுடைய பங்கிலே மற்றவர் பங்கு சேருதல் கூடாது. அந்த பங்கு என்பது அந்த பங்கான வியாபாரம் கூடாதுங்கிறார். அதிலே மற்றவர் இன்னொரு பங்குதாரி ஆகுதல் என்பது கூடாது. ஏன்னா அவருடைய பங்கே அங்கே கேள்விக்குறியா இருக்குது, ஏன்னா அவருடைய பங்கே உறுதி இல்லை. இந்த மூணு சூரத்துல 4 சூரத்து வருது. அதாவது மில்குல் மக்சூம், பினா கிராசு 2, 3வது மௌஹூபு. அல்ல, அது 3வது பங்கு பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்துல பிரயோஜனம் அனுபவிப்பது என்பது கூடாமல் போகும் 3வது. 4வது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது பகரம் வாங்காம 4வது. 5வது அதோட கிரயத்தை அறியப்படலாம். இந்த மாதிரி இதுல ஃபிலாஷ் பாத்தபி, இந்த மாதிரி இடத்துல அதிலே கூட்டு உரிமை என்பது இல்லை, அது சாத்தியம் இல்லாத ஒன்றாக ஆகிறது. சரி, அதை பார்த்து விட்டோம். அடுத்து இன்னொரு சூரத் சொல்றார். ஒயின் பியாஉல் பினாஉ வல் கிராசு மஅல் அரபி அஹதஹு பிஷ்ஃபஅத்தி தபஅன் லஹா. அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒயின் பியாஉல் பினாஉ வல் கிராசு, அந்த பூமி, எந்த பூமியில ஒருவருக்கு பங்கு இருக்குதோ, அந்த பங்கினுடைய இடத்துல உள்ள கட்டிடம் விற்கப்பட்டால், வல் கிராசு, அதில் உள்ள மரங்கள் விற்கப்பட்டால், மஅல் அரபி, பூமியோடு அவருடைய பங்கினுடைய பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் உள்ள அந்த பூமியுடன் விற்கப்பட்டால், அகதஹு பிஷ்ஃபஅத்தி தபஅன் லஹா, இப்ப இருக்கக்கூடிய அந்த பங்கை கொண்டு அவர் எடுத்துக்கொள்வார், பங்கின் உரிமையை எடுத்துக்கொள்வார். அந்த முஸ்தரி வாங்குபவர் அதை அவரிடமிருந்து வாங்குவார். தபஅன் லஹா, அந்த பூமியை, லஹாவுடைய அந்த பூமியை வரக்கூடிய
அந்த பூமியை பின்தொடர்ந்து வரக்கூடிய கட்டடத்தை, அது மாதிரி மரத்தை வாங்குவார். இது ஒரு சூழல். அந்த பங்குதாரர்களிடம் பங்காளியிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த முஷ்டரி, அந்த முஷ்டரி எப்படி, அவருக்கு எப்படி அது கிடைக்கும், அந்த பங்கு எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி பேசுகிறார். இன்னொரு சூரத் பாருங்க, ஒரு ஷுஃபாத்து அலல் ஃபௌர், அலல் ஃபௌரி. ஷுஃபாத் இருக்கிற பங்குதாரருடைய பங்கு, அந்த கூட்டுக்காரர் அவருடைய பங்கு இருக்கிற அந்த கூட்டாளி அலல் ஃபௌர், உடனே என்ன செய்யணும், அவருடைய பங்கை தெரியப்படுத்தணும். ஃபைதா அலிம, அவர் அறிந்தால் அவருடைய பங்கை, அந்த கூட்டாளி, ஃபலிபாதிர் அலல் ஆதத்தி, பழக்கத்தை பெறாமல் இது என்னுடைய பங்கு இவ்வளவுதாங்க என்று அவருடைய பங்கை வாங்கும் விஷயத்தில் தீவிரம் காட்டுவார். கொஞ்சம் ஃபலிபாதிர் என்ன செய்வார், தீவிரம் காட்டுவார். அகர, அப்படி பிற்படுத்தினால் விற்பதை, பிலா உதிரின், எந்த விதமான தங்கடமும் இல்லாமல் விற்பதை அவர் அவருடைய பங்கை வாங்குவதை தாமதப்படுத்தினார். அகரன், அவருடைய பங்கை வாங்குவதை, விற்பதை எல்லாம் வாங்குவதை தாமதப்படுத்தினால் பிலா உதிரின், எந்த விதமான தங்கடம் இல்லாமல் சகத்து, அவருடைய பங்கு விழுந்துடும், கேன்சல் ஆயிடும். ஏன்னா அவர் வாங்கல இல்லையா, வாங்கணும் உடனே அவருடைய பங்கு. இல்ல ஐயக்கூன சமன் முஅஜ்ஜலன், அந்த சமனுக்கு முஅஜ்ஜலாக இருந்தாலே தவிர, இப்ப அவர் வாங்குறாரு பங்கு, அந்த தனது பங்கு அந்த அதாவது அந்த பங்கிற்குண்டான பணம் இருக்குத, அதாவது பணம் முஸ்தரி வாங்குறாரு இல்லையா, அந்த பணம் தவணை அடிப்படையில் இருந்தாலே தவிர, அவருடைய பங்கு தவணை அடிப்படையில் இருந்தாலே தவிர, அப்படி தவணை அடிப்படையில் இருந்தால், ஏன்னா அவருடைய பங்கிற்குண்டான அந்த கூலி தவணை அடிப்படையில் இருந்தாலே தவிர, எப்பா உனக்கு அவருடைய பங்கு எனக்கு தான், நான் கொஞ்சம் கொஞ்சமா தர்றேன், ஒரு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா தந்து நான் உன்னுடைய அந்த பணத்தை, உனக்கு தர வேண்டிய பணத்தை, அந்த பங்குக்கு உண்டான பணத்தை நான் தரேன்னு சொன்னாரு. பயத்தகையரு, அப்ப அவருக்கு இஷ்டம் இருக்குது, இன்ஷா, அவர் நாடினால் அஜ்ஜல, அவரு தீவிரப்படுத்துவார். யாரு, அந்த பங்குக்குரியவரிடமிருந்து யார் பங்கை வாங்குகிறாரோ அந்த வாங்குவோர் இடத்துல சீக்கிரமா தாப்பா அப்படின்னு சொல்லுவாரு. வாகத, இன்னும் அவரிடமிருந்து சீக்கிரமா தாங்கன்னு சொல்லி அவர் கொடுத்துட்டார் என்று சொன்னால் அந்த கிரயத்தை வாங்கி கொள்வார் அந்த பங்குதாரர், பங்காளி. ஒயின்ஷா, அவர் நாடினால் சபர, பொறுத்திருப்பார். ஹத்தா யஹில்ல, அந்த கடன் அந்த கடன் கிடைக்கும் முறை, முழுமையாக கிடைக்கும் வரை, அந்த கடனுக்குண்டான அந்த தவணை முறையில் அந்த கடனுக்குண்டான வரக்கூடிய அந்த தொகையை அவர் பெறும் வரை பொறுமையாக இருப்பார். அந்த பங்கு அந்த இடத்திற்குரிய அந்த பங்காளி விற்பவர் எப்பொழுது கொடுப்பாரோ அது வரை பொறுமையாக இருப்பார் பணத்தை. வலவு பலகுல் ஹபரு வஹுவ மரீதுன் அவ் மஹ்பூசன் ஃபல் யுஅக்கில். இப்ப இது பொதுவா பேசுறார். அதாவது 3 பங்குதாரிகள் இருக்கிறாங்க. உதாரணமா ஒரு பங்குதாரி அவர் வியாதி உடையவராக இருக்கிறார் அல்லது ஜெயிலில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இப்ப அவருக்கு செய்தி கிடைக்குது, உங்களுடைய பங்கு பிரிக்கப்படுகிறது என்ற செய்தி கிடைக்கிறது. வலவு பலகு, அந்த பங்காளிகளில் ஒருவருக்கு செய்தி கிடைத்தால், அல் ஹபரு, செய்தி கிடைத்தால், செய்தி எத்தினால், ஓகுவ, அவருமோ அந்த கூட்டுக்காரரோ, அந்த இடத்துல 3 பங்காளிகள்ல ஒரு பங்காளியோ மரியதோ வியாதி உடையவராக இருக்கும் நிலையில், அவ் மஹ்பூசுன், அல்லது ஜெயிலில் அடைக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய நிலையில் அப்படி அந்த பங்கு பிரிக்கப்படுகிறது, அவருடைய பங்கு என்று அவருக்கு செய்தி வந்தால், செய்தி எத்தினால், ஃபல் யுஅக்கில், தனக்கு பகரமாக வேறொருவரை பொறுப்பாக ஆக்க வேண்டும், பொறுப்புதையாரியாக ஆக்க வேண்டும். இல்லம் யஃபஅல், அப்படி அவர் அந்த தனது இடத்துல வேறொரு வக்கீலாக ஆக்காவிட்டால், பதலத், இப்ப அவருடைய அந்த பங்கு கேன்சல் ஆயிரும், வீணாகிரும். ஃபஇல்லம் யக்திர், அவர் சக்தி பெறாவிட்டால், அதாவது அந்த இடத்திற்கு போய் தனது பங்கை வாங்குவதற்கு, அவுகானல் முஹ்பிர் சபியன், அல்லது இந்த பங்கு பிரிக்கப்படுகிறது என்று செய்தி அறிக்கக்கூடியவர் சிறுவராக இருந்தால், ஒன்றும் சக்தி பெறாவிட்டால் அந்த இடத்திற்கு செல்வதற்கு, அதாவது 3வது பங்கு அலத்தௌ சாதிரி, சக்தி பெறாவிட்டால்னா தனது இடத்துல வக்கீலாக ஆக்குவதற்கு, இன்னொரு வக்கீலாக ஆக்குவதற்கு சக்தி பெறாவிட்டால், நம்பர் 3ஆம் நம்பர்ல சொல்றாரு. அப்ப சாட்சியாளர் ஆக்கணும். அவர் அதுலேயும் முடியாவிட்டால் அவருடைய பங்கு கேன்சல் ஆயிருங்கிறாங்க. இந்த மாதிரி பங்கு பெறாவிட்டால் வக்கீலா ஆக்குவதற்கு, அல்லது தனது இடத்துல வேறொருவரை சாட்சியாக நியமிப்பதற்கு முடியாவிட்டால், இது ஒரு நிலை. முடியாவிட்டால் என்னங்கிறத பின்னாடி சொல்றாரு. அவுகானல் முஹ்பிரு சபியன், அல்லது அவருக்கு அறிவிக்கக்கூடியவர் சிறுவராக இருந்தால், உங்களது பங்கு பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிப்பவர் சிறுவராக இருந்தால், அவ் கைர திகத்தின், அல்லது நம்பிக்கை அல்லாதவராக இருந்தால், நம்பிக்கைக்குரியவர் அறிவிக்கிற, அவன் பொய்யும் பேசுவான்,
ஏதாவது சும்மா விட்டான்னு சூடுவான், அவரை உசுப்பேத்தி விடுறதுக்கு. சில பேர் அப்படின்னு நாட்டில் நிறைய பேர் இருக்கிறானோ. நான் ஏய் உங்களுக்கு அது கிடைக்குது, உங்கள் சொத்து விற்கப்படுது, போங்க போங்க அப்படின்னு சொல்லி சும்மாவது இல்லாதது எல்லாம் இருக்குன்னு சொல்லுவான். அல்லது செய்தி அறிவிக்கப்பட்டால், எப்படி உங்களது பங்குதாரரின் பங்கு பிரிக்கப்படுகிறது என்று செய்தி அறிவிக்கப்பட்டால். முசாஃபிருன், அவரோ பயணத்தில் இருக்கும் நிலையில அறிவிக்கப்பட்டார். அவர் அவருடைய பங்கை தேடுவதிலே அவர் வந்தார், அதாவது தேடி வந்தார் என்றால், அவருடைய பங்கை தேடி வந்தார் என்று சொன்னால் அலா ஷுஃபஅத்திஹி, அவர் அவருடைய அந்த பங்கினுடைய உரிமையின் மீது, பொறுப்பின் மீது அவர் ஆகியிருப்பார். وإن تصرف المشتري فبنى أو غرس تخير الشفيع بين تملك ما بناه بالقيمة وبين قلعه وضمان أرشه. وإن وهب المشتري الشخص أو وقفه أو باعه أو رده بالعيب فله أن يفسخ ما فعله المشتري وله أن يأخذ من المشتري الثاني بما اشتراه به. இது வர ஒரு சட்டம் சொல்றாங்க. என்ன சட்டம் அப்படின்னா, 4 பங்குதாரர்கள் வைங்க. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு பங்குதாரர் தன்னுடைய கஷ்டத்தின் அடிப்படையில் தனது பங்கை இன்னொருவருக்கு விற்றார். அதை வாங்கியவர் அந்த இடத்தை, அந்த வாங்கியவர் அந்த இடத்தில் உபயோகப்படுத்தினார். முஷ்தரின்னு இந்த இடத்துல என்ன செஞ்சாரு, பயன்படுத்தினார்ங்கிற அர்த்தம் வச்சாதான் கரெக்டா இருக்கும். முஷ்தரி இந்த வாங்கிய அந்த இடத்தை வாங்கியவர் அந்த இடத்தை உபயோகப்படுத்தினார். என்ன உபயோகப்படுத்தினார்? வாங்கி பிறகு அதிலே கட்டடம் கட்டினார். அரச அல்லது மரத்தை நட்டினார். தகையர ஷஃபீஉ, இப்பொழுது அந்த பங்குதாரர் அவருக்கு இஷ்டம் இருக்குது. பைன தமல்லுகி மா பனாஹு பில் கீமதி, கீமத்தை கொண்டு, விலையை கொண்டு, எந்த ஒரு பணத்தை கொண்டு அந்த கட்டடத்தை கட்டினாரோ அந்த பணத்தை, அந்த கட்டிடத்தை சொந்தமாக ஆக்கி கொள்வதற்கு மத்தியிலும் பங்குதாரம். ஒபைன கல்ஹி, இன்னும் அந்த அவர் கட்டிய அந்த கட்டடத்தை இடிப்பதற்கு, கலட்டுவதுனா இடிப்பது, நட்டுதல்னா அந்த மரத்தை நட்டினாரே அதை பிடுங்குதல். இதற்கு இடையிலேயும் அரிசிஹி, இன்னும் அவருடைய அந்த நஷ்ட இழப்பீடு, அவர் இடித்ததற்கு நஷ்ட இழப்பீடு, அந்த தொகைக்கு பொறுப்பாக ஏற்பதற்கு இடையிலேயும் அந்த பங்குதாரருக்கு இஷ்டம் இருக்குது. அப்ப இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சூரத்தில் யாருக்கு இருக்குது, பங்குதாரர் நினைத்தால் அவர் வாங்கியவரிடத்துல இன்னும் முறையா அவர் பங்கு பிரிக்கப்பட்டு வந்ததற்கு பிறகு முழுமையாக ஒரு இடத்துல ஒப்படைக்கும் போது சொல்லலாம், இந்த கட்டடம் நீ கட்டின அந்த கட்டடத்துக்கு நான் பணம் தர்றேன், அந்த கட்டடம் எனக்கு என்கிட்ட இருக்கட்டும், இடம் உனக்கு சொந்தம், அந்த கட்டடம் எனக்கு சொந்தம் என்ற ஒப்பந்தம் செய்ய முடியும். மரம் நட்டியிருந்தால் மரம் அதுக்கு எனக்கே சொந்தம் சொல்லி அவரால் வாங்கி கொள்ள முடியும். பணத்தை நான் தந்துடுறேன், நீ எவ்வளவு செலவச்சு பணம் கொடு, செலவழிச்சு அந்த மரத்தை நட்டினாயோ, அந்த கட்டடத்தை கட்டினாயோ, அதற்குண்டான பணத்தை நான் தொகையை தந்துடுறேன் என்ற அடிப்படையிலும் அந்த பங்குதாரர் விட்டு நடப்பது என்ன இஷ்டம் இருக்குது. ஏன்னா இது ஒரு சூரத். இன்னொரு சூரத் பாருங்க, இது ஒரு சூரத் முடிச்சு. அப்ப இந்த மாதிரி நடந்து கொண்டால், முஷ்தரி வாங்கியவர் அந்த இடத்தில் பங்குதாரருடைய இடத்தில் கட்டிடம் கட்டினாரோ, மரத்தை நட்டினாரோ, அப்ப இந்த மாதிரி அந்த பங்குதாரருக்கு உரிமை இருக்குது அந்த இடத்தை முழுமையாக ஒப்படைக்கும் பொழுது. சரி, அல்லது வாங்கியவர் இன்னொரு காரியத்தை செஞ்சார், பங்குதாரருடைய இடத்திலிருந்து பங்கை வாங்கிவிட்டு முஷ்தரி என்ன செஞ்சார், அன்பளிப்பாக கொடுத்தார். தனக்குள்ள அந்த பகுதியை இன்னொருவருக்கு அன்பளிப்பாக கொடுக்க போகிறார். கொடுத்தால் என்று சொன்னால் முந்திருச்சு. சரி, முஷ்தரி தனது பங்கை இன்னொருவருக்கு அன்பளிப்பாக என்ன செய்தார், கொடுத்தார். அல்லது வகஃபஹு, தனது அந்த சொத்தை தனக்கு கிடைக்கக்கூடிய தான் விலைக்கு கொடுத்த அந்த பகுதியை அவர் அல்லாஹ்வுடைய பாதையில வக்ஃப் செய்ய போகிறார். பாஅஹு,
அல்லது தான் வாங்கிய முஷ்டரி தான் வாங்கிய பங்குதாரரிடம் வாங்கிய அந்த சொத்தை விற்றார். ரத்தஹு பில் ஐபி, அல்லது குறையுடனே அது குறையா இருக்கு, எனக்கு பிடித்தம் இல்லை, நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அம்சத்தோடு அந்த இடம் இல்லை என்று குறை என்ற அடிப்படையில் அந்த அந்த இடத்தை திருப்பி கொடுத்தால் பலகு இப்ப இருக்குது அந்த பங்குதாரருக்கு முஷ்தரி, முஷ்டரி எந்த செயலை செய்தாரோ அந்த காரியத்தை முறித்தல், கேன்சல் செய்தல் அந்த பங்குதாரருக்கு இருக்குது, ஷஃபியுக்கு இருக்கு. ஏன்னா இவர் தானே வாங்கிட்டாரு. ஏன்னா அன்பளிப்பா கொடுத்தா அன்பளிப்பா நான் வாங்கிடுறேன்ப்பா, என்கிட்ட தாப்பா. வக்ஃபா கொடுத்தா எனக்கு தாப்பா, விற்றால் எனக்கு தாப்பா, திருப்பி கொடுத்தால் நானே வாங்கிக்கிறேன்ப்பா என்ற, திருப்பி கொடுத்தால் சாரி இது திருப்பி கொடுக்கிறார் என்று சொன்னால், இடத்தை அனுமதிப்பாக ஒருவருக்கு மற்றவருக்கு கொடுத்தாலோ அல்லது வக்ஃபு செய்தாலோ அல்லது விற்றாலோ திருப்பி என்ற அடிப்படையில் அவர் அந்த இடத்தை கேன்சல் செய்தாரோ திருப்பி ஷஃபி இடத்துல கொடுத்தாலோ, இப்போ ஷஃபியை நினைத்தால் வாங்கியவருடைய அந்த 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 வியாபாரத்தை கேன்சல் செய்யக்கூடிய உரிமை இருக்கு. நான் உனக்கு இறக்கப்பட்டு தந்த நீ அடுத்தவனுக்கு அன்பளிப்பா கொடுக்குறியா, நான் உனக்கு இறக்கப்பட்டு தந்த நீ அடுத்தவருக்கு வக்ஃபாக கொடுக்குறாயா, இந்த இடத்த வக்ஃபு செய்யறியா, நான் உனக்கு இறக்கப்பட்டு விற்ற அதை இன்னொருத்தவனுக்கு விற்கிறாயா, நான் உனக்கு இறக்கப்பட்டு நான் கொடுத்தேன் அதை திருப்பி நீ கொடுக்குறாயா, ஏன்னா விற்று ஏன்னா கேன்சல் அப்படின்னு சொல்லலாம். உலகு இன்னும் இன்னொன்னு இருக்குது, இது ஒரு நிலை. சரி, இதே நிலையில அந்த ஷஃபியுக்கு ஷஃபியுக்கு கூடும் ஜாயிஸாக ஆகும் என்ன, அதாவது வாங்குதல் மினல் முஷ்தரி இஸ்தானி பிமஸ்தராகுபி, எந்த ஒரு தொகையை கொண்டு முஷ்தரி வாங்கினாரோ அந்த இடத்தை தன் பங்குதாரருடைய பங்கிலிருந்து அந்த இரண்டாவது அந்த முஷ்தரிடையும் இருந்து அந்த இடத்தை பணம் கொடுத்து வாங்குதலும் அவருக்கு இருக்குது. பங்குதாரர் நான் கேன்சல் பண்ணு சுட்டத்தின் தரமா ஆளவெடுப்பா. சரி, மேலுள்ளதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, மேலுள்ளதுக்கு பணம் அவர் கொடுக்கல முஷ்டரி, இது பணத்தை கொடுத்துட்டார் முஷ்டரி, அவர் பணத்தை திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து என்ன செய்யற வாங்குறார். சொல்றார் உலகு அந்த அந்த பங்குதாரருக்கு இருக்குது அது வாங்குதல் மினல் முஷ்தரி இஸ்தானி, இரண்டாவது தன்னிடமிருந்து வாங்கிய அந்த இரண்டாவது வாங்கிய நபரிடத்திலிருந்து வாங்குதல் இருக்குது. விவஸ்தராகுபி, எந்த தொகையை கொண்டு இரண்டாவது மனிதர் தன்னிடத்திலிருந்து வாங்கினாரோ அந்த தொகையை பகரமாக வாங்குதல், அந்த தொகையை கொடுத்துட்டு வாங்குறது. மேல தொகை இல்லை, கொடுக்கல, தொகையை கொடுக்கல, அப்படி இருக்குது, இவர்கிட்ட இருக்குது, அவர் பங்கு அவர் ரூபாய் அவர்கிட்ட இருக்குது, இவர் இடம் இவர்கிட்ட இருக்குது. இப்போ கேன்சல் செய்யக்கூடிய உரிமை இருக்குது. மேலே உள்ள இதுக்கு இதுதான் வித்தியாசம். ரெண்டையும் குழப்பி விடக்கூடாது, குழம்பிடக்கூடாது ரெண்டுலையும். இது இதுவரை நாம் தெளிவாக இந்த மசலாவை பார்த்து விட்டோம். அடுத்து நாம் பார்க்கிறோம் ஒய்தா மாத்த ஷஃபிஉ, பங்குதாரர் இறந்து விட்டால், பங்குதாரர் இறந்துட்டாரு, இது பொதுவான சட்டம். பங்குதாரர் அவர் இறந்துட்டார், ஃபலில் வரசத்தி அல்லஹு, அவருடைய வாரிசுக்கு உரிமை இருக்குது, ஜாயிஸாக ஆகும், அல்லஹு அந்த பங்கை எடுப்பது ஜாயிஸாக ஆகும். ஃபைன் அஃபா பாதுகும், அவர்களில் சிலர் மன்னித்து விட்டார், தன் உரிமையை விட்டு கொடுத்தால், போனக்குள்ளா அவர் விட்டு சென்ற அந்த பங்கு முழுவதையும் எஞ்சியுள்ள பங்குதாரர்கள் இருக்கிறார், அவர்களோடு சேர்ந்து உள்ள அந்த பங்குதாரர்கள் அவர்கள் ஒரு கிரயத்திற்கு வாங்கி கொள்வார்கள். அல்லது அவர்கள் விட்டு கொடுத்து விடுவார்கள், வாரிசுதாரர்கள் விட்டு கொடுத்து விடுவார்கள் என்று இந்த பாடத்தை நிறைவு செய்கிறார்கள். 217வது பாடமாக ஷஃபஅத், அதாவது இடத்தில் பங்குதாரர்கள் என்ற அடிப்படையில் இரண்டாம் பாகத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். வல்ல அல்லாஹினுடைய கருணையால் நமக்கு அல்லாஹ் மீண்டும் அடுத்தடுத்த பாடங்களை 218வது பாடத்தையும் நல் முறையில் படிக்க அதன் பிரகாரம் நடக்க அல்லாஹ் எல்லோருக்கும் நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.